வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய செல்வந்தர் அழகிய அரண்மனை வச்சிருக்காரு. அந்த அரண்மனையை கண்டிப்பா தனக்கு சொந்தமாக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு செல்வந்தரும் ஆசைப்படுறாரு. ஏன் அப்படின்னா அந்த அரண்மனை முழுவதுமா தேக்கு மரத்தாலையும் அழகிய ஓவியக்கலைகளும் நிறைஞ்சிருக்கு. அந்த அரண்மனையை வாங்கி தன்னுடைய மகளுக்கு பரிசா கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. ஆனா அந்த செல்வந்தர் இந்த அரண்மனையை எவ்வளவு கோடி ரூபாய் காசு கொடுத்தாலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. அந்த அரண்மனையோட சொந்தக்காரர் ஒரு நாள் ஊருக்கு போறாரு. ஊருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு பயங்கரமான அதிர்ச்சி. அந்த அரண்மனை தீப்பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. இதை பார்த்து அவரும் கத்தி கதறி அழுகிறாரு. அவங்க பெரிய மகன் ஓடி வந்து சொல்றான், இந்த அரண்மனையை நேற்று வந்து அந்த செல்வந்தருக்கு 5 டைம்ஸ் ப்ராஃபிட்க்கு வித்துட்டேன். ஸோ அதனால் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டவரும் கொஞ்சம் ஹாப்பியாகி கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் இளையமகன் சொல்றாரு, இந்த இடம் இந்த விலைக்கு விற்கப்படுறதா ஜஸ்ட் டிஸ்கஷன் மட்டும்தான் போச்சே தவிர எந்த ஒரு டாக்குமெண்டேஷனும் மணியும் கொடுக்க கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அந்த செல்வந்தர் மீண்டும் கவலையாகி அழ ஆரம்பிக்கிறாரு. இந்த கதையில இருந்து நம்ம உணர வேண்டிய விஷயம் கண்டிப்பா ஒண்ணு இருக்கு. எப்போ ஒரு விஷயத்தை நம்ம மனசுக்கு நெருக்கமா வைக்கிறோமோ அதனால் கிடைக்கக்கூடிய வழி ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த செல்வந்தர் தன்னுடைய அரண்மனை அப்படின்னு நினைக்கும் பொழுது அதை பத்தி ரொம்ப கவலைப்பட்டாரு. தன்னுடைய அரண்மனை இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது அதை பத்தி கவலைப்படல. நம்ம வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் டிசைட் பண்றது நம்மளா தான் இருக்கணும். ஸோ சூஸ் இட் வைஸ்லி. பிகாஸ் தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம நேரத்தை செலவிட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நியூ லிசனர்ஸ் என்னுடைய பழைய பாட்காஸ்ட் ரெஃபர் பண்ணி பாருங்க. You can hear me in YouTube also. With this note, I am signing off. This is Satish.